வெரைட்டி சமையல் பை லதா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஈஸியான முறையில் மீன் ஃப்ரை பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி ஜிலேபி மீன் 1/2 கிலோ வாங்கியிருக்கிறேங்க. 1/2 கிலோவுக்கு 2 பீஸ் தான் வந்திருக்கு, அதனால் 2 பீஸ் தான். அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரைச்சி வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு 1 டேபிள் ஸ்பூன், கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன். தேவையான அளவு சால்ட்டு கொஞ்சமாக எடுத்துட்டுங்க, உங்களுக்கு இன்னும் வேணால் எடுத்துக்கலாம். இது வந்து ஹோம்மேட் ஃபிஷ் ஃப்ரை மசாலாங்க. இது வந்து நாங்கள் மீன் வாங்கும் போது மீன் மார்க்கெட்லேயே அவங்க கொடுத்தது, நல்லா இருக்குங்க. அதனால் நாங்கள் இது தான் கொஞ்சம் ட்ரை பண்ணுறோம். இது கூட நான் எக்ஸ்ட்ரா மசாலா ஆட் பண்ணிக்கிறேங்க, அதனால் எங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குதுங்க. வாங்க பார்க்கலாம். இது எல்லாம் ஒன்றா கலந்துக்கிறேங்க. பாருங்கள், தேவையான அளவுக்கு சால்ட்டு, பாதி லைம் புழிஞ்சிக்கிறோங்க. அவ்வளோதாங்க, இது கலந்துக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க, நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு வரும். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. கையில் கலந்தால் தாங்க நல்லா வரும், ஸ்பூன் வேணாம். நல்லா கலந்தாச்சுங்க. இப்போ இது மீன் மேலே நல்லா தடவி விட்டுருலாங்க. பாருங்கள், நல்லா கட் பண்ணியிருக்கு. 1/2 மணி நேரம். அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போது நம்ம ஃப்ரை பேன் வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாங்க. நான் ரொம்ப கம்மி ஆயில் தாங்க சேர்த்துருக்கேன். இது பெரிய ஃபேனாக இருக்கிறதுனால 2 மீனும் ஒரே டைமில் ஃப்ரை பண்ணிக்கலாம். போட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், மசாலாலாம் நல்லா ஃப்ரை ஆகுதுங்க. இவங்களை கொஞ்சமாக அப்படியே திருப்பி விட்டுக்கலாங்க. பாருங்கள், அப்படியே ஒட்டாமல் வந்துருக்கு மசாலா. எவ்வளோ நல்லா வந்துருக்கு பாருங்க. அடுப்பு கம்மி பண்ணியாச்சுங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்குதுங்க. ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்லா ஃப்ரை ஆகிருக்குதுங்க. பாருங்கள், பார்க்கும்போது எவ்வளோ நல்லா தெரியுதுன்னு. ரொம்பவே பெரட்டிக்கிட்டு இருந்தால் மீன் மசாலா எல்லாம் வெளியில் வந்துடும். நல்லா டேஸ்டியான பேன் ஃபிஷ் ஃப்ரை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.